பேர் ஜெயந்தி, என் அப்பா பேர் கந்தசாமி, அம்மா பேர் ஜெகதீசன். சொந்த ஊர் மணியம்பட்டி. கோத்திரம் இறப்புடன் கோத்திரம். சுதந்திர போராட்ட வீரர்களில் கடலூர் அற்புதமால் பற்றி கூறப்போகிறேன். அந்நியர்களும் அடிமைப்பட்டிருந்த நம் நாட்டிற்கு சுதந்திர சுவாசத்தை மீட்டெடுக்க போராடிய பெண்களின் ஒருவரான அஞ்சலை அம்மாள் பற்றி பார்ப்போம். சுதந்திர போராட்ட தியாகிகள் என்றால் அதிலும் குறிப்பாக பெண்கள் என்றால் பலருக்கும் வேலு நாச்சியார், ஜான்சி ராணி, சரோஜினி நாயுடு, லட்சுமி சாகர் உள்ளிட்ட பலரும் தான் நினைவுக்கு வருவதுண்டு. ஆனால் வயிற்றில் குழந்தையை சுமந்த போதும் சட்டம் அசராமல் ஆங்கிலேயர்களிடம் எதிர்த்து போராடி சிறையில் அடைக்கப்பட்டவர் அஞ்சலை அம்மாள். 1890ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி கடலூரில் அம்மா கண்ணு முத்துமணி என்ற தம்பதியருக்கு மகளாக பிறந்தவர் அஞ்சலை அம்மாள். 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருந்த அஞ்சலை அம்மாள் 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருந்த அஞ்சலை அம்மாள் தனது 1908ஆம் ஆண்டில் 18வது வயதில் முருகப்பா என்பவரை மணந்தார். இந்திய நாடு ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டிருந்த காலகட்டத்தில் 1900ஆம் ஆண்டுகளில் சுதந்திர தாக்கம் மக்களிடையே ஊற்றெடுத்தது. மகாத்மா காந்தியின் கொள்கையினால் ஈர்க்கப்பட்ட அஞ்சலை அம்மாள் 1921இல் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கெடுத்தார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தவர்களை ஈவு இரக்கமின்றி கொன்றதோடு மரங்களில் கட்டி தொங்கவிடப்பட்ட கொடூர அரக்கனான கார்ல் ஜேம்ஸ் நீலன் என்பவரின் சிலை சென்னையில் நிறுவப்பட்டிருந்தது. வீர ஆவேசமடைந்த அஞ்சலை அம்மாள் நீலன் சிலையை கோடாரியால் வெட்டி உடைத்தார். இதனால் ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்ட அஞ்சலை அம்மாள் நீலன் சிலையை சேதப்படுத்திய குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டார். இவர் சிறையில் அடைக்கப்பட்ட போது தனது 9 வயது மகனான அம்மாக்கண்ணு என்பவரும் சிறையில் அடைக்கப்பட்டார். நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த அஞ்சலை அம்மாள் சிறையில் கடும் வேதனை அடைந்தார். 1 மாத கால அவகாசம் கேட்டு வெளியே சென்ற அவர் தனது மகனை பெற்றெடுத்தார். பின்னர் 2 வாரங்களுக்கு குழந்தை பிறகு 2 வாரங்களுக்கு பின் மீண்டும் சிறை சென்ற அஞ்சலை அம்மாள் தனது 1 வருட கால சிறை தண்டனையை நிறைவு செய்து விடுதலை பெற்றார். ஆனால் சிறையில் இருக்கும் போதே குழந்தை பெற்றதனால் தனது மகனுக்கு ஜெய் வீரன் என பெயர்த்தார். பின்னர் 1931ஆம் ஆண்டு அகில இந்திய பாரத காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய அஞ்சலை அம்மாள் உப்பு சத்தியாகிரகத்தின் போது ஆங்கிலேயர்களால் தாக்குதலுக்கு உட்பட்டார். 1932இல் மது ஒழிப்பு கொள்கைக்கு ஆதரவாக கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டார். மகாத்மா காந்தியின் மீது பற்று கொண்டிருந்தும் அவரை நேரில் சந்திக்க முடியாமல் மிகவும் கவலையடைந்தார். ஒரு சமயம் வர்க்கம் அணிந்து கொண்டு பல்வேறு தடைகளை மீறி காந்தியை சந்தித்தார். இதனை அறிந்த மகாத்மா காந்தி அஞ்சலை அம்மாளை பாராட்டி தென்னாட்டின் ஜான்சி ராணி என பாராட்ட பெற்றார். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு தியாகிகளுக்கு அரசு சார்பில் ஓய்வூதியம் அளிக்கப்பட்டு வந்தது. இந்த ஓய்வூதியத்தை அஞ்சலை அம்மாள் மறுத்தார். அதே நேரம் 1937 மற்றும் 1946 மற்றும் சுதந்திரத்திற்கு பின் 1952ஆம் ஆண்டுகளில் கடலூர் தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தேர்வு செய்யப்பட்டார். இவரது கடைசி காலத்தை தனது முட்டூர் கிராமத்தில் கழித்து வந்தார். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற சுதந்திரம் இல்லாத காலகட்டத்திலும் கூட ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய அஞ்சலை அம்மாள் 1961ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி அன்று காலமானார். இந்திய சுதந்திரத்திற்காக பெரும் பங்காற்றிய அஞ்சலை அம்மாளுக்கு கடலூரில் காந்தி பூங்காவில்
காந்தி பூங்காவில் அவருக்கு சிலை வைக்கப்பட்டு கௌரவப்படுத்தியது. இந்திய தமிழ்நாட்டில் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்க போராடிய பெண்களில் ஒருவரான வீரமங்கை அஞ்சலை அம்மாள் ஆவார். நன்றி.